சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டிடம் வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. ஓரிரு நொடிகளில் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. சென்னை போரூரை அடுத்த மவுலிவாக்கத்தில் 11 மாடிகளை கொண்ட இரட்டை அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கட்டப்பட்டன. அதில் ஒரு கட்டிடம் 2014ஆம் ஆண்டில் இடிந்து விழுந்து 65 பேர் பலியானதை அடுத்து இரண்டாவது கட்டிடத்தை ஆபத்தானது என அறிவித்த நீதிமன்றம் அதை இடிக்க உத்தரவிட்டது. அதன்படி புதன்கிழமையன்று இடிக்க முடிவு செய்யப்பட்டது. கட்டிடத்தின் வெவ்வேறு தளங்களில் மொத்தம் 162 தூண்களில் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு களிமண்ணால் பூசப்பட்டது. புதிய தொழில்நுட்பத்தின்படி கட்டிடம் உள்நோக்கி விழுமாறும் இடிக்கப்படுவதால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று கட்டிடத்தை இடிக்கும் மவுலிங் நிறுவனம் தெரிவித்தது. பிற்பகலில் கட்டிடம் இடிக்கப்படும் என முதலில் கூறப்பட்டது. மழை மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் இடிப்பு பணி தாமதமானது. மாலை 6 மணியை தாண்டிய பிறகும் கட்டிடம் இடிப்பு ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே வந்ததால் திட்டமிட்டபடி இடிக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்தது. இரவு 7 மணி அளவில் தூண்களில் நிரப்பப்பட்ட வெடிப்பொருட்கள் ரிமோட் மூலம் வெடி வைக்கப்பட்டு கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டது. ஓரிரு வினாடிகளில் கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் உள்ள மற்ற கட்டிடங்கள், வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதையொட்டி மவுலிவாக்கம் பகுதியில் வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. கட்டிடம் இடிக்கப்படுவதை காண மவுலிவாக்கத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். चेयर